வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ மண்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ சேம் தான் இல்லையா, நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஷூராக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் வேணும், அந்த ரீசனுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லைனில் பார்த்தீங்களா, இங்கே நமக்கு டவுன்வர்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25788 நீங்கள் வந்து உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நமக்கு மொமெண்டமே கொடுக்கல. சடனாக இங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட ஹைட்டில் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 27 பாயிண்ட் வரைக்கும், ஒரு 25815 வரைக்கும் ஒரு 27 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து டார்கெட்டும் சரி ஸ்டாப் லாஸும் சரி டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதான் பெஸ்ட் மூவாக இருக்கும் மார்க்கெட்டில். ஓகே, தென் வாங்க செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்க்கும்போது நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். அகைன் நம்ம லைனில் சடனாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் பாருங்களேன் ரிவர்ஸ் ஆகி மொமெண்டம் இருந்தது. பட் இங்கே சடனாக மறுபடியும் நமக்கு டவுன்வர்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25804 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு வந்து போத் டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணியிருப்போம், போத் நம்ம புட் ப்ரைஸில் தான் நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. சடனாக இங்கேயும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு இல்லையா. 25828 இங்கே 24 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ போத் ட்ரேட்ஸ்லேயுமே வந்துட்டு ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட தான் இன்றைக்கி டே நிஃப்டி 50 வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ எவ்ரிடே நம்ம எவ்ரி ட்ரேட்ஸ்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அகைன் சேம் லைனில் அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். அது நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ரூலில் ஒன்று. ஸோ இப்போ எனக்கு இங்கே 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ என்ன பண்ண மாட்டேன், நான் இதை என்னோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாகவே நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு ஓவரால் ஒரு 51 பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட தான் நிஃப்டி 50யோட மண்டே ட்ரேட் கம்ப்ளீட்டட். ஓகே, பட் நான் லேட்டாக வந்தேன் அப்படிங்கிற ரீசன். ஸோ நம்ம லைனில் நான் இதெல்லாம் வந்து எடுத்துக்கல. ஆக்சுவலி நமக்கு 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட், பட் நான் அகைன் எனக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நான் ட்ரேட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சம் அதர் பீப்புள்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே லைனில் நம்ம வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறது தான் இது. பட் நான் இதவே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறது நமக்கு கிடையாது இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் எனக்கு நான் லேட்டராக தான் வந்தேன், லேட்டராக என்ட்ரு ஆகும்போது எனக்கு இங்கே ஒரு பர்டிகுலர் கன்ஃபர்மேஷன் இருந்தது, நான் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணேன் அப்படின்னா ஷுர் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் பாருங்களேன், இங்கே நமக்கு தேர்ட் ட்ரேடும் உண்டு. ஸோ ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இங்கேயும் நமக்கு பாருங்கள் இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம லைனில் இங்கே வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தது நமக்கு. ஸோ இது வந்து நமக்கு கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுற மாதிரி ஒரு கால் ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலும் 25828 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலும் இதோட ஹைக் வேல்யூ இருக்கு இல்லையா 25870 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஒரு 42 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட தேர்ட் அண்ட் ஃபைனல் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை இல்லையா. நான் என்னென்னா நம்ம லைனில் கிடைச்ச ஒரு 3 கன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில். பட் நம்ம 2 கன்ஃபர்மேஷன்ஸோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ அதே லைன்லேயே அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனை நம்ம சூஸ் பண்ணல. பட் இஃப் சப்போஸ் லேட்டராக வந்தவங்க நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷியோராக வந்துட்டு இங்கே ஒரு 42 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்கள் ட்ரேட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை நிஃப்டி 50க்கான மண்டேக்கான அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த ட்ரேட்ஸில் பார்த்துடலாம்.
ஆக்சுவலி சம் ரேர் கேசஸில் வந்துட்டு இப்படி மந்த்லி 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்து நம்ம லாஸ் எனி 1 டே மட்டும் இந்த மாதிரி கேசஸும் சம்டைம்ஸ் வந்து இருக்கும். ஸோ நத்திங் டு வரி. பட் நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமமாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மந்த் எண்டு பார்க்கும்போது ஓவரால் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்ம எப்போவுமே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மந்த்லி ஸ்டேட்டஸ் ஃபுல்லாகவே. ஸோ லாஸ்ட் வீக் ஸ்டேட்டஸ் நான் வந்து போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவரால் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் 1 வீக் மட்டுமே நான் சொல்கிறேன். ஃபிப் 1 வீக் ப்ராசஸ் மட்டுமே வந்துட்டு லாஸ்ட் வீக் ஒரு வண்டர்ஃபுல்லாக இருந்தது இல்லையா? லாஸ்ட் வீக் மட்டுமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட செட்டப்ஸ் நம்மளோட ட்ரேட்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆச்சு யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் மொமெண்டம் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. பட் லாஸ்ட் வீக்குமே வந்துட்டு மார்க்கெட் மூவ் ப்ராப்பராக இல்லையா? ஒன்லி 2 டேஸ் மட்டும் தான் மூவ் ப்ராப்பராக இருந்தது. பேலன்ஸ் டேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இப்படி தான் இதே மாதிரி தான் இருந்தது இல்லையா? ஒரே மாதிரி ஸ்டெபிளாக ஒரே லைன்லேயே தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ அப்போவும் நம்ம ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு அந்த வீக் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நத்திங் டு வரி. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே தான். ஸோ இந்த வீக்கும் ஒரு சூப்பர்பான வீக்காக தான் இருக்கும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வாங்க நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி 50க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி 50 மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 25904, 256, 259, 61, 260, 11, 260, 58, 260, 93, then 262, 05. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இது தான். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 258, 50, then 25779, then 255, 94, then 25443, then 253, 51, then 252, 64. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங், மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் உங்களோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் இருக்கும். ஓகே. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். சிமிலர்லி நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். சிமிலர் இங்கேயும் அதே தான் இல்லையா? ஸோ பார்த்தீங்களா ஒரு கேப் அப்பில் தான் நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே இருந்தது. பட் அப்பவும் நம்ம லைனுக்குள்ளே தான் ஃபுல் ட்ராவலுமே இருந்தது. ஸோ நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் நோட் பண்ணிங்கனாலே தெரியும் மார்க்கெட் மொமெண்டம் எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸோட ஓப்பனிங் இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் ஸ்டேபிலிட்டியாக ஒரே லைனில் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு எல்லா மொமெண்டமும் நம்ம லைனுக்குள்ளே மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது மட்டும்தான். ஏன்னா ரிஸ்க் இல்லாமல் எப்படி நம்ம மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணுறது, அட் த சேம் டைம் ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்கணும், மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டில் எவ்ரிடே நம்ம ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற ஒரு மெயின் மோட்டிவில் தான் நம்ம வந்து இந்த செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த செட்டப்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ தென் வாங்க இப்போ அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி அனாலிசிஸ் எப்படி இருந்தது மார்க்கெட் மூவ் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப நேரமாக நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட நமக்கு லைனில் கன்ஃபர்மேஷனே இல்லையா? ஸோ ஒரே லைன்லேயே தான் மொமெண்டம் ஃபுல்லாக இருந்தது. பட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணுறது இல்லை. ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக எப்போவுமே வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 1 o'clock அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 60573 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க, கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும், ஓகே, 60627 வரைக்கும் நான் சொல்கிறது இங்கே மட்டும் தான் சொல்கிறேன். 60627
6 to 7 வரைக்கும் ஒரு 54 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்லி 1 ட்ரேட் தான் கிடைச்சது. ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. அந்த ஒரு கன்ஃபர்மேஷனில் நம்ம ஒரு 54 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இப் சப்போஸ் நான் கொஞ்சம் டைம் டிலே எடுத்துகிட்டு நான் வெயிட் பண்ணுறேன்னா ஸோ இங்கேயும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இன்னும் ஒரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 50 பாயிண்ட் மேக்ஸிமமாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஓகே. பட் டைம் டிலே இருந்தது இல்லையா? ஸோ ப்ரீமியம் ரேட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு தான் உங்களுக்கு உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இங்கே வந்துட்டு ஷார்ட் இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நீட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக மினிமமான ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ஒரு ப்ரீமியம் ரேட் பெஸ்ட் ப்ரீமியம் ரேட்டில் நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது அது மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஒரு இயர்லியராக ஒரு டார்கெட் செட் பண்ணி நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயாச்சு. சப்போஸ் நீங்கள் எங்கேயும் இங்கே செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அச்சீவ் பண்ணிவிட்டு இங்கேயும் நீங்கள் வந்துட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான அனலிசிஸ். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் மொமெண்டமில் ப்ராப்பராக மூவ் இல்லை இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. அந்த கன்ஃபர்மேஷனில் 54 பாயிண்ட்ஸ் ஏர்னிங்கோட நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆனோம். ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் இல்லையா? ஒரு 51 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். இங்கே 54 ஏர்ன் பண்ணோம். ஸோ இன்றைக்கின்னு பார்க்கும்போது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் ஆயிடுச்சு. டர்லி ஆயிடுச்சு இல்லையா? அங்கே நம்ம லாஸ் ஹிட் பண்ணோம். அதை நம்ம லாஸை வந்து இங்கே ப்ராஃபிட்டாக மாற்றிட்டோம். தட்ஸ் இட். ஸோ நத்திங் லாஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு மொமெண்டம் போச்சு. ஆனாலும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட்டில் தான் நம்ம இருக்கோம். லாஸ் போகலை. அதான் மெயின் திங். அதான் அங்கே ஒரு 51 பட் இங்கே ஒரு 54 ஏர்ன் பண்ணோம் இல்லையா? 54 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணோம். ஸோ ஓவரால் கம்பேரிட்டிவ்லி நம்ம ஒரு 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்கோம். இப்போது நமக்கு லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான அனாலிசிஸ். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ போத் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? நம்ம அப் ட்ரெண்ட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் பார்த்துட்ருக்கோம். ஸோ போத் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கன்ஃபர்மேஷனே இல்லைனாலும் பரவாயில்ல. கன்ஃபர்மேஷன் கிடைக்காம ட்ரேட்ஸ் பை பண்ண வேண்டாம். ஸோ நம்ம அந்த ரூல் தான் மெயினாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 60759 610 64 61 334 61 505 61 764 then 61 926. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 60598 60296 60088 599 28 597 41 59 556. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போகும். ஸோ இப்போது இன்றைக்கி மண்டே வந்துட்டு ப்ராப்பரான மூவ் இல்லை மார்க்கெட்டில். நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் இந்த அப்கமிங் டேஸில் பார்க்கலாம் மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு அனாலிசிஸ் தென் நாளை கழிச்சு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.